கலாத்தியர் 3:13 போடுங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து ம், நமக்காக சாபமாகி ம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹalleluya. நல்ல கவனிங்க. கிறிஸ்து சாபமானார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சோ இது என்னது? இது நியாயப்பிரமாணத்தின் சாபம்னு எழுதியிருக்கு. அது என்னது? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, இதை செய்கிறவன் பிழைப்பான் அப்படின்னு சொல்றார். whoever abides by the law, whoever obeys the law shall live. சோ நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தினாலே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதை செய்யலனா அதற்கான ஒரு தண்டனையோ இல்ல ஏதோ ஒரு சாபமோ வரும். சோ செய்யறவனுக்கு என்ன உண்டாகுது? ஒரு பலன் உண்டாகுது, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. அதை செய்யாதவன், அதை கீழ்ப்படியாதவன், அதுல இருந்து தவறானா அவனுக்கு ஒரு சாபமோ இதை வருது. இது நியாயப்பிரமாணம். நல்லா கவனிங்க. திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் தி ஓல்டு கவர்னன்ட். பழைய உடன்படிக்கையில நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இது இப்படி இருக்குது. சோ கிறிஸ்து என்ன பண்றாரா? அந்த நியாயப்பிரமாண சாபம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நியாயப்பிரமாணத்தின் சாபம் இருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட். அந்த சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கிட்டார். இன்னைக்கு அந்த சாப லிஸ்ட் நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. நான் இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப பயந்துருக்கேன். உபாமம் 28 1-14 நீங்க வாசிச்சீங்கன்னா ஆசீர்வாதம். உபாமம் 28 எடுத்தீங்கன்னா உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாமம் 28 1-14, டியூட்ரானமி 28 1-14 ஃபுல்லா ஆசீர்வாதங்கள். அதுல என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் வரும்? நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமா இருப்பாய். 2வது வசனத்துல ஸ்டார்ட் ஆகும். வெளியிலும் ஆசீர்வாதமா இருப்பாய். அப்புறம் 3வது வசனத்துல போட்டிருக்க. 3வது வசனம், பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம். 2வது வசனத்தை போடு விஜய். இந்த ஆசீர்வாதங்கள் உண்மையில் பலிக்கும். 2வது வசனம், செகண்ட் வசனம் விஜய். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஆசீர்வாதமா வருது. வாசிங்க சிஸ்டர், இதை ஆசீர்வாத பகுதிகளை வாசிக்கலாம். ரொம்ப நல்லது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். சரி, இது ஆசீர்வாத பகுதிகள். சரிங்களா? இத நிறைய பேர் படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல நீ அந்த முதல் வசனம் 28:1 வாசிங்க சிஸ்டர். 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவ்வளவுதான். இதை நீ செய்யலன்னு வச்சுக்கோ, அந்த முதல் வசனத்தை நீ ஃபாலோ பண்ணலன்னா மத்த 13 வசனமும் அவுட். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கரெக்டா? இந்த முதல் வசனம் படிக்கும் போதே நாலாம் அவுட்டு. 13 2வது வசனத்துக்கே போவான்டா எனக்கெல்லாம். நான்லாம் அதுல அவுட். 10 பேர் என்னங்க அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் பைபிள். அவ்வளவுதான், ஆண்டவரே அவுட். அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான். எங்கத்த உங்க தத்தத்தை கேட்டு உங்களை என்னைக்கு நான் உங்களை ஃபுல்லா ஒபே பண்ணி என்ன நடக்கிற மாதிரி ஏதாவது பேசுங்களேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க? நானும் அப்படியே என்னத்த ஆண்டவரே, அவ்வளவுதான், அப்படியே முடி வச்சாச்சு பைபிள். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுக்கப்புறம் படிச்சான்னா படிக்காட்டி என்ன? பட்டணத்துல ஆசீர்வாதமா. புரியுதுங்களா?
ஏன்னா முதல் வசனத்திலே டிஸ்குவாலிஃபைடு. எத்தனை பேருக்கு இப்ப யோசிச்சிருக்கீங்க? உடனே நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், உனக்கு பாத்தியா நீ சத்தத்தை கேட்கல, அப்பனா உனக்கு என்ன நடக்கும்? நேரா 15வது வசனத்துக்கு போயிருவாங்க. 15வது வசனத்தை வாசிங்க. 15th verse போட்டு விஜய். 15th verse போடுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நேரம் இங்க வந்துருவாங்க. அந்த பாத்தியா, முதல் 14 வசனம் எல்லாம் உன் மேல வராது, ஆசீர்வாதம் எல்லாம் வராது. என்ன வரும்? சாபம் தான் உன் மேல வரும். ஏன்னா நீ தான் ஒண்ணும் செய்ய மாட்டியா அவர் சொல்றத. அவர் கட்டளை கை கொள்ள மாட்டுற, அவர் சொல்றதை கேட்க மாட்டுற, நீ தவறி போயிடுற. இப்ப நம்மளும் ட்ரை பண்றோம்ல, நம்மளும் நிறைய ட்ரை எல்லாம் பண்ணுவோம்ல, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அது ட்ரை பண்ணுவோம். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல வலிக்கு விழுந்துடுறோம் நம்மளும். கரெக்டா இல்லையாங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல வலிக்கிறது, சரிக்கிறது, எங்கேயாவது மிஸ் பண்ணிடுறோம். உடனே நமக்கு என்ன சொல்லிடுறாங்க, இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி. இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. அதாவது ஆசீர்வாத வசனங்கள் 14 இருக்கு. ஆனா இந்த சாப லிஸ்ட படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 68 வசனம் வரைக்கும் போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு 54 வசனங்கள் இருக்கு. 54 வசனங்கள் வந்து சாப வசனங்கள் இருக்கு. இதை படிச்சுட்டு பாத்தியா, இதெல்லாம் உன் மேல வரும், இதெல்லாம் உன் மேல வரும், அதனாலதான் இந்த சாபம்லாம் உன் மேல இருக்குது. இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பயமே வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் படிச்சு பாத்தீங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னா. பாருங்க, சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன், இதெல்லாம் வராது உங்க மேல, பட் சரிங்களா? 20வது வசனம் வாசிங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்கு வாசி போங்க. 20வது வசனம் வாசிங்க. இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். அவ்வளவுதான். இந்த ஒரு வசனத்தை வச்சா பாதி பேரை கொண்டுட்டாங்க. புரியுதுங்களா? கத்தரை விட்டு போயிட்டியா, கத்தரை துஷ்கிரியைகளை செஞ்சுட்டியா, அவ்வளவுதான் பாரு, சாபம் வரப்போகுது, உன் கையிட்டு செய்யற பையன்லாம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த மனுஷனும் நல்லா கவனிங்க, எந்த மனுஷனும், நோ மேன் கேன் ஃபுல்லி ஃபுல்ஃபில் த என்டையர் லா. எந்த மனுஷனும் முழுமையாக நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதை வந்து யாக்கோபு வந்து சொல்றாரு. யாக்கோபு இயேசுவோட இருந்த ஒரு வல்லமையான ஊழியக்காரர், அவரோட இருந்த ஒரு சீஷர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இதுல பாருங்க, வாங்க யாக்கோபு, வாங்க யாக்கோபு 2 வாசிப்போம். யாக்கோபு 2:10 வாசிங்க. யாக்கோபு 2:10. 2:10. எப்படி எனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். அப்படி என்னன்னா, எல்லாத்தையும் கை கொண்டு விட்டு ஒன்னே ஒண்ணு மிஸ் பண்ணிட்டான், அப்ப அவன் என்ன ஆயிடுவான்? குற்றவாளியா மாறிடுவான். அப்ப அவனுக்கு எது வராது? அந்த உபாகமம் 28:1-14 வரைக்கும் வர ஆசீர்வாதம் ஒண்ணு வராது. ஒண்ணு போச்சுனால அவுட்டு. அதுதான் நியாய பிரமாணம். ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கோங்க, நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தது காரணம், மனுஷனால தன்னுடைய சுயத்துல தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு மனுஷனுக்கு புரியறதுக்காக அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை வைத்து யாரும் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவன் யார் இடத்துல இருந்து தான் வருகிறது? கிருபையின் ஸ்வரூபமாக இயேசுவின் இடத்துல தான் வருது. லைஃப் கம்ஸ் ஃப்ரம் த பர்சன் ஆஃப் ஜீசஸ். ஹி இஸ் ஃபுல்லி கிரேஸ். யோவான் எழுதுறாருல, யோவான் 1வது அதிகாரத்துல, இயேசுவோ நியாயப்பிரமாணமும் மோசேயின் மூலமாக வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமா வந்தது. அந்த வசனத்தை போடு விஜய். யோவான் வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 17. வாசிங்க. யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் யார் மூலமா கொடுக்கப்பட்டுச்சு? மோசேயின் மூலமா. கிருபையும் சத்தியமும் யார் மூலமாக வந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து. ஓகே, இப்போ மோசே கொடுக்கறதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா, இயேசு கொடுக்கறதை ஏற்றுக்கொள்வீங்களா? இயேசு கொடுக்கிறது. ஃபைனலா ஆமென். நான் இயேசு கொடுக்கறதாங்க நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்ற இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் தேவ குமாரன், திரியேக தேவன்ல 2வது நபர் அவர்தான். ஹல்லேலூயா. ஆமென். அவர்தான் பிதாவின் மடியில இருந்தார்னு யோவான் எழுதுறார். ஒருவரும் பிதாவை கண்டதில்லை. யார் மட்டும்தான் பிதாவை கண்டிருக்கிறாரா? அவரோட மடியில இருந்த ஒரே ஏகசுதன் யாரு? இயேசு. அந்த வசனத்தை போடு விஜய். யோவான் 1 தான் வரும், அதை போடு. தேங்க்யூ ஜீசஸ். அதை போடு விஜய் டக்குன்னு. யோவான் 1 வரும் பாரு. No one has seen the Father but except the Son who was in the bosom of the Father. இந்த வசனத்தை போடு.
அடுத்த வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் ம். மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். 18 அடுத்த வசனம் தான் விஜய் போடு. ஹalleluya ஆமென். பாருங்க, அதுக்கு அடுத்த வசனமே வருது. 17வது வசனம் என்ன வந்துச்சு? கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமா வந்தது. அடுத்தது, ஒருவனும் பிதாவை கண்டதில்லை. யார் தான் பிதாவை பார்த்திருக்காரு? இயேசு மட்டும் தான் பார்த்திருக்காரு. இயேசு எங்க இருந்தாரா? பிதாவின் மடியில இருந்தார். சோ இயேசு சொல்றதை நம்புவீங்களா, மோசே சொல்றதை நம்புவீங்களா? இப்போ நீங்க, நான் இயேசு சொல்றதாங்க நம்புவேன். பிதா மடியில இருந்தவர் சொல்றதா நான் நம்புவேன். ஹalleluya ஆமென். ஏன்னா இயேசுதான் வழி, இயேசுதான் ஜீவன், இயேசுதான் சத்தியம்னு இயேசுவே சொல்றார். ஒருவனும் பிதாவிடத்துல போறதுக்கு என் மூலமாக தான் வரணும்ன்றார். ஹalleluya. For someone to go to the Father, he has to go through me. பிதாவின் இடத்துல போறதுக்கு நான் தான் வழின்றார் அவர். ஹalleluya ஆமென். சோ நல்லா கவனிங்க, இந்த இயேசு என்ன பண்ணாரா? கலாத்தியர் 3:13 படிச்சோம்ல, இந்த இயேசுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண முடியாது, முழு நியாய பிரமாணத்தையும் நம்ம முழு கட்டளைகளையும் நம்ம பூர்த்தி செய்ய முடியாது, அதை முழுமையாக நம்ம என்ன பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாதுன்னு இயேசுக்கு நல்லா தெரியும். ஜீசஸ் நோஸ் யூ, he knows your weakness. ஹalleluya ஆமென். அவருக்கு நல்ல சகலமும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. நீங்க அவர் முன்னாடி போய் ஆக்டிங்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் இயேசு முன்னாடி போய் நல்ல புள்ள மாதிரி இருக்கலாம். அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவர் இருதயத்தை அறிந்தவருக்கு. அவரு நம்ம வெளியில என்ன ஆக்டிங் வேணா பண்ணலாம், ஆனா உள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். இருதயத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க, இருதயத்துல எப்படி இருக்கிறீங்க நல்லா தெரியும் அவருக்கு, இயேசுக்கு. சரிங்களா? மற்றவங்களை நம்ம ஏமாத்திரலாம் ஈஸியா இல்ல? வெள்ளை சட்டையை போட்டுட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், நீ இவ்வளவு பெரிய பைபிளை கையில வச்சுட்டு எல்லாரும் ஏமாத்திரலாம், பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்டிடலாம், பெரிய சிலுவையை இங்க போட்டுட்டு. கரெக்டா இல்லையா? அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனா ஆண்டவரை போய் அப்படி பண்ண முடியாது. ஆண்டவருக்கு தெரியும், எப்பா நீ வெளியில தான் இப்படி இருக்கிற, உள்ள நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்றது. ஹalleluya. அதனாலதான் இயேசு கிருபையா வந்திருக்கிறார். யாருக்கு கிருபை தேவை? பலவீனம் உள்ள மனுஷனுக்கு தான் கிருபை தேவை. யாருக்கு கிருபை தேவை? நம்மை போல மனிதர்களுக்கு தான் கிருபை தேவை. Who needs grace? The man who is filled with weakness. ஒரு பலவீனமான பாண்டம். Only the weak man needs grace. Hallelujah. Amen. So இயேசு நம் சார்பாக அவர் என்ன பண்றாரு? கீழ்ப்படிதல் செய்யறார். Hallelujah. He obeys. எங்க வருதுன்னா ரோமர் 5ல எழுதுறாரு பவுல். ரோமர் 5:19 போடுங்க. ரோமர் 5 நீங்க அப்புறம் வாசிங்க. முழு அதிகாரமே ரொம்ப அழகா இருக்கும். எப்படி அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால அநேகர் நீதிமான்களாக மாறுறாங்க. வாசிங்க சிஸ்டர். 5:19. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம் அது. ஒரு மனுஷன் கீழ்ப்படியில எல்லாரும் பாவிகளானாங்க. யார் அந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படியாத மனுஷன்? ஆதாம். ஹalleluya. நான் சிறு வயதுல இருக்கும் பொழுது எனக்கு சபையில இதான் சொல்லி கொடுத்தாங்க. நான் போயிட்டு இந்த சபையில சண்டே ஸ்கூல்ல இதான் சொல்லி கொடுத்தாங்க. நீ பாவி அப்படின்னாங்க. அப்ப நான் யோசிச்சேன், நான் பாவியா? நான் ஒன்னும் பெருசா ஒன்னும் பாவம் செய்யலையான்ட்டு. ஏன் நான் பாவி அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, எப்பா ஆதாம் செய்த பாவத்தினால நீ பாவி ஆயிட்ட. நான் நினைச்சேன், என்ன ஒரு இது இல்ல, அநியாயம் இல்ல, எவனோ ஒருத்தன் செஞ்சதுக்கு நான் பாவி ஆயிட்டேங்க. கரெக்டா இல்லையாங்க? எவனோ ஒருத்தன் செஞ்சதுக்கு நான் பாவி ஆயிட்டேன். ஆனா என்ன சொல்லி கொடுக்கல பாருங்களேன், என்ன சொல்லி கொடுக்கல, அப்படியே நிறுத்திட்டாங்க. எதை சொல்லி கொடுக்கல? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளானே. அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால நீ பாவி ஆயிட்டன்ட்டாங்க. ஆனா எதை எனக்கு சொல்லி கொடுக்கலன்னா, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார். இதை சொல்லி கொடுக்காம விட்டுட்டாங்க. இன்னைக்கு இதுதான் நடக்குது. பாதி வசனத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பாதி வசனம் தான் தெரியுது எல்லாருக்கும். நான் பாவி பிரதர். ஏன் பாவி? ஏனென்றால் நான் ஆதாம்குள்ள நானும் ஒரு பாவியா இருக்கிறேன். நான் பாவத்திலே என் அம்மா என்னை கர்ப்பம் தரித்தாள். தாவீது எழுதுனால அதை எடுத்து வச்சுக்கிட்டு, பழைய உடன்படிக்கையில தாவீது சொன்னதை எடுத்து வச்சுட்டு நான் பாவி அப்படின்ற கிடையாது. ஃபுல் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல்னாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹalleluya. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அவர் முழு நியாய பிரமாணத்தையும் கீழ்ப்படிந்தார். பாருங்க, மத்தேயு 5ல வருது. மத்தேயு 5 எடுங்க. இயேசுவே சொல்றாரு. மத்தேயு 5:17 போடுங்க. 5:17 போடுங்க. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இயேசு எதற்கு வந்தாரா? நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். இதுதான் பவுல் ரோமர் 5:19 எழுதுறார். அவர் கீழ்ப்படிந்தார். முழு நியாய பிரமாணத்தையும் கீழ்ப்படிந்த ஒரே மனுஷன் யாருங்க?
Jesus. இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாருமே பண்ண முடியாது. மோசேயும் முழு நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியல. ஹalleluya. எந்த மனுஷனும் கீழ்ப்படியல. ஹalleluya. Nobody could fulfill the entire law. Hallelujah. Amen. And nobody can fulfill the entire law. முழு நியாயப்பிரமாணத்தை ஒருத்தனும் கீழ்ப்படியும் முடியாது. ஒரு முழு நியாயப்பிரமாணத்தை ஒருத்தனும் ட்ரை பண்ணாலும் முடியாது. சோ நீங்க ட்ரை பண்ணாலும் முடியாது. அதுக்காக துர்மார்க்க ஒரு வாழ்க்கையை வாழணும்னு வேதம் போதிக்கல. அதுக்காக பாவத்துல வாழுன்னு வேதம் போதிக்கல. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக ட்ரை பண்ணாதீங்க, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆமென். So become righteous by the grace of God and not because of your works. இதுதான் வேதம் சொல்லுகிறது. இதுதான் வித்தியாசமே. ஹalleluya. So இப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படிந்து அவர் உங்களே நீதிமானா மாத்திட்டார். ரோமர் 5:19 வாசிச்சோம். சரிங்களா? இப்போ சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க சொல்லுங்க, உபாகமம் 28ல 1-14 உங்களுக்கு சொந்தமா, இல்ல உபாகமம் 28ல 15-68 உங்களுக்கு சொந்தமா? கரெக்டா சொல்லுங்க. இப்போ எது உங்களுக்கு சொந்தம் நீங்க நினைக்கிறீங்க? First 14 verses. ஃபர்ஸ்ட் 14 தான். எல்லாருக்குமே அந்த இது இருக்குதா? யார் அது 15-68? தம்பி, நீ நம்புறியா தம்பி? 15-68 வாசிக்கலையோ நீ இன்னும்? சரி, ஓகே. நீ பைபிள் கையில தப்பா போட்டுச்சா? 1-14 ஆசீர்வாத பகுதிகள், 15-68 சாப லிஸ்ட். ஹalleluya. சோ எது உங்களுக்கு சொந்தம்? ஆசீர்வாத லிஸ்ட் தான் உங்களுக்கு சொந்தம். ஏனென்றால் கிறிஸ்து இயேசு உங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை முழுமையாக என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். போட்டு பாருங்க. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் நான் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் சொல்லிட்டு 20வது வசனம், அதே அதிகாரத்துல 20வது வசனத்தை போடு விஜய். 20th verse போட. ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் சொல்லுவார் அவர். போடுங்க, வாசிங்க சிஸ்டர். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருது. If you do, unless your righteousness exceeds the righteousness of the scribes and Pharisees. அப்பனா உங்க நீதி இந்த வேத பாரகர் பரிசேயரோட அதிகமா இருக்கும். ஏன்னா வேத பாரகர் பரிசேயர்லாம் நியாயப்பிரமாணத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டா இருப்பாங்க. கை கழுவுறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்துலயும் நியாயப்பிரமாணத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுவானுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக ட்ரை பண்றான், ஆனா அவனுடைய நீதி நீ தாண்டி ஒரு நீதியில இருக்கணும் அப்படின்றார். That your righteousness should exceed that righteousness. அது என்ன ரைச்சஸ்னஸ்? ரோமர் 5:19 வாசிச்சோம்ல, திரும்ப போடுங்க அதை. ரோமர் 5:19. எல்லா வேத பாரகர், நியாயசாஸ்திரி, பரிசேயர் அவங்களுடைய நீதியை மிஞ்சின நீதி எங்க இருக்குது? ரோமர் 5:19. அதுதான் கிறிஸ்து இயேசு. போடு விஜய். ரோமர் 5:19. கிறிஸ்து இயேசு அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக வருகிற நீதி. The righteousness that comes through the obedience of Christ. ஹalleluya. இன்றைக்கு அந்த நீதி தான் உங்க மேல இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட நீதிமான்னா, இயேசுவை போலவே பெர்ஃபெக்ட், இயேசுவை போல பெர்ஃபெக்ட் ரைச்சஸ் மேன் நீங்க. ஆனா இது நம்புறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஹalleluya. இதுதான் சத்தியம். Thank you Jesus. Glory be to God. Amen. So இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இது உங்களுக்கு பொருந்துமா? திரும்ப கேட்கிறோம். உபாகமம் 28:1-14 உங்களுக்கு பொருந்துமா? இல்ல உபாகமம் 28:15-68 உங்களுக்கு பொருந்துமா? எது உங்களுக்கு பொருந்தும்? First 14 verse தான். ஹalleluya. அந்த 15-68 உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின், ஏன்னா அந்த 15-68 நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாததுனால உண்டாகிற சாபம். சோ திரும்ப போடுங்க கலாத்தியர் 3:13. திரும்ப போடுங்க கலாத்தியர் 3:13 போடுங்க. Thank you Jesus. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எந்த சாபத்துல? உபாகமம் 28:15-68 வசனம் வரைக்கும் இருக்கிற எல்லா சாபத்திலிருந்து கிறிஸ்து இயேசு உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்க அந்த உபாகமம் 28:15-68 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா
ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருமோ அது எல்லாமே இதுல லிஸ்ட்ல இருக்கு. நீங்க சும்மா ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. ஆனா படிச்சதை நம்பிட்டு இருக்காதீங்க தயவுசெய்து. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா படிச்சு பாருங்க, சரிங்களா? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரணுமோ அதெல்லாம் அதுல எழுதிக்கும். வியாதி பிரச்சனை இருக்குது, ஹல்லேலூயா. தரித்திர பிரச்சனைகள் அங்க எழுதி இருக்குது. அது மட்டும் இல்லாம இழப்புகள் என்னென்ன இருக்குதோ, டிப்ரெஷன் அதெல்லாம் கூட இருக்குது. டிப்ரெஷன் அதெல்லாம் கூட எழுதி வச்சிருக்காங்க. மென்டல் டிசார்டர்ஸ் எல்லாமே அங்க எழுதி இருக்கு. அது எல்லாமே எந்த லிஸ்டுக்குள்ள வருது? சாப லிஸ்ட்ல வருது. இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த லிஸ்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க? 1-14 ஆசீர்வதிக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிறீங்க. அப்போ வியாதி உங்க மேல இருக்க கூடாது. ஆமென். முதல் விஷயம், கிறிஸ்து உங்களை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்றால் வியாதிக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. யூ டோன்ட் டிசர்வ் டு பி சிக். சொல்லுங்க, ஐ டோன்ட் டிசர்வ் டு பி சிக். வியாதியில இருப்பது எனக்கு தகுதி கிடையாது. ஐ எம் நாட் குவாலிஃபைட் டு பி சிக். ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு நீங்க குவாலிஃபை இருக்கீங்க? யூ ஆர் குவாலிஃபைட் டு பி ஹெல்தி. சொல்லுங்க, நான் சுகமாக வாழ்வதற்காக கிறிஸ்து இயேசு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்து இயேசு சுகமாக வாழ்வதற்காக தகுதிப்படுத்தியிருக்கிறார். சுகத்தை பெறுவதற்காக தகுதிப்படுத்தி இருக்கிறார். உங்க சுகத்தை தடுப்பதற்கு இந்த பூமியில எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் இதுதான். நோ ஃபோர்ஸ், நோ பவர், நோ பிரின்சிபாலிட்டி, nothing has the power to stop you from receiving your healing. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்திக்கும், எந்த ஒரு காரியத்திற்கும், எந்த ஒரு அந்தகார சக்திக்கும், எந்த பிசாசுக்கும் உங்களுடைய சுகத்தை தடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்ககிட்ட சொல்றாங்க, இல்ல உங்க மனசுக்குள்ள தோணுது, இந்த காரியத்தினால என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம், இந்த சுகம் வருது, தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. சில பேர், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விக்கிரகத்தினால ஒரு தடை உண்டாகுது. இந்த காரியத்தினால நான் ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், அதனால எனக்கு வர வேண்டிய சுகம், எனக்கு வர வேண்டிய காரியங்கள்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், அப்ப யாருக்கு வல்லமை அதிகமாயிருச்சு? கிறிஸ்துக்கு வல்லமை இல்லைங்க. இப்போ அந்த விக்கிரகத்துக்கு தான் அதிகமா இருக்கு வல்லம். ஹல்லேலூயா. கிறிஸ்து பெரியவரா, விக்கிரகம் பெரியவரா? நீங்களே சொல்லுங்க. ஹூ இஸ் கிரேட்? கிறிஸ்து பெருசா, அந்த விக்கிரகம் பெருசா? எனக்கு தெரிஞ்சு விக்கிரகம் பெருசு இல்ல, கிறிஸ்து தான் பெருசு. இயேசு கிறிஸ்து தான் பெரியவர். அவருடைய வல்லமையை தடுப்பதற்கு எதுக்குமே அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. சோ எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது எதுவுமே தடை கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் பெரியவராக இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் கிரேட்டர் than everything. ஆமென். நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அநேகர் இயேசுவின் இடத்துல சுகத்தை பெற்றுக் கொள்கிறாங்க. வந்த அநேகர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ள யாருமே யூதர்களே கிடையாது. எல்லாம் வேற கடவுளை கும்பிட்டு இருக்கிறாங்க, வேற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, புறஜாதிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் ரொம்ப எளிதாக இயேசுவினிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்றாங்க. ஏனென்றால் இயேசுவா அதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசுதான் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த இயேசுடைய சுகத்தையும் இயேசுடைய ஆசீர்வாதத்தையும் தடுப்பதற்கு எதுக்குமே அதிகாரம் கிடையாது. ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்க வியாதியில இருக்கீங்களா? நீங்க சுகமாகிறது தான் நிச்சயம். நீங்க சுகமாகணுன்றதற்காக தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ நல்லா கவனிங்க. சோ இப்ப எல்லா சாபத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? நீங்களாக்கி உங்களை மீட்டு கொண்டுட்டார். ஆமென். சோ இதை எப்படி இப்ப இந்த சுகத்தை நான் அனுபவிப்பது? ஹவு டு ஐ எக்ஸ்பீரியன்சஸ்? பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர். எல்லா சாபத்திலிருந்து நீங்களாக்கினே மீட்டு கொண்டார் அப்படின்ட்டீங்க. இது எப்படி நான் அனுபவிப்பது? ஹவு டு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஹீலிங்? நம்ம முடிக்க போறோம். இன்னொரு 5-10 மினிட்ஸ்ல முடிச்சு நம்ம கர்த்தருடைய பந்திக்குள்ள போயிடுவோம் நம்ம. ஆமென். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? ரொம்ப சிம்பிளான வழி. காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் 4:20-23 வாசிங்க சிஸ்டர். பொறுமையா 20-23. எப்படி இதை நான் அனுபவிப்பது? நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வாசிக்காதீங்க. கிறிஸ்து சாபம் ஆயிட்டாரு, எல்லா சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டாரு. நியாயப்பிரமாணத்தின் சாபம் என் மேல இல்ல, நான் நீதிமானா இருக்கிறேன். ஆனா இது எப்படி பிரதர் என் வாழ்க்கையில நான் அப்பியாசப்படுத்தி அப்ளை பண்றது? ஹவு டு ஐ எக்ஸ்பீரியன்சஸ்? இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அது எல்லாமே இருக்கு பிரதர், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் பிரதர். கரெக்டா எல்லாமே இருக்கு, அதை எடுத்து அப்ளை பண்ணல. இப்ப வீட்டுல ஒரு காரியம் இருக்குன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணாதான் அதோட முழு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அதே போல இதோட முழு பெனிஃபிட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எப்படி நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வது? அவர் எனக்காக சம்பாதித்ததை நான் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வதுன்னா வெரி சிம்பிள். வேதமே அதற்கான பதிலை கொடுக்கிறது. வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி,
என் ம். வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஓகே, அப்படியே இருக்கு, அவைகள் அப்படியே இருக்கு. 20 போடு விஜய். ஒவ்வொரு வருஷமா நம்ம போகுது. என் மகனே, ரொம்ப அருமையா ஆண்டவர் பேசுறார். ஒரு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல பேசுவது போல் ஆண்டவர் பேசுறார். என் மகனே, ஹalleluya, என் மகனே. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர் வந்து அவருக்கு தாய் தந்தை கிடையாது. எப்பவுமே எனக்கு இந்த என் மகனே அப்படின்னு நீதிமொழிகளை வாசிக்கும் போது அந்த ஊழியக்காரர் ஞாபகம் வந்துடும். நல்ல அருமையான தேவ ஊழியர், ஆண்டவர் அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார். அவர் தாய் தந்தை கிடையாது அவருக்கு. சிறு வயதுல இருந்தே அவர் சொல்றாரு, நான் வந்து ரொம்ப பெருசாலாம் படிக்கல பிரதர், ஸ்கூல் வரைக்கும் தான் போனேன், பெருசா படிக்கல. ஆனா அவர் வந்து வேதத்தை படிப்பாராம். சிறு வயதுல வேதத்தை உட்காந்து படிச்சிருக்கிறார் அவரு. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அவர் வாலிப பிரயத்துல அவர் இந்த நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது, என் மகனே, நீதிமொழிகள்ல வந்து நிறைய இடத்துல என் மகனேன்னு வரும், நிறைய இடத்துல வரும். நீங்க இந்த வசனத்துல பார்க்கலாம், 5வது அதிகாரத்துல பார்க்கலாம், 5வது அதிகாரம் ஸ்டார்டிங்ல பார்க்கலாம், இந்த மாதிரி 6வது அதிகாரம் ஸ்டார்டிங்ல பார்க்கலாம். நிறைய இடத்துல என் மகனே, என் மகனே. அந்த என் மகனேன்ற வார்த்தை வந்து அவரோட பேசியிருக்கு. அவ்வளவு ஒரு வல்லமையான இல்ல புஸ்தகம் இல்ல. என் மகனேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவரோட சத்தம் கேட்டுச்சு அவருக்குள்ள. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிச்சா, எனக்கு இந்த உலகத்துல தாய் தகப்பன் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு நல்ல பரம தகப்பன் உண்டு என்ற ஒரு வெளிச்சம் அவருக்கு வந்திருக்கு. அதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு, ஒரு டர்னிங் பாயிண்ட் இன் ஹிஸ் லைஃப். ஜஸ்ட் பை ஹியரிங் த வேர்ட் மை சன், என் மகனேன்ற அந்த வார்த்தையை அவர் வாசிக்கும் பொழுது அந்த 2 வார்த்தை, என் மகனேன்ற 2 வார்த்தை அவர் இருதயத்துல பேசியிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அவர் வந்து ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரராக அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார், என் மகனே, என் மகளே. as a loving father he is speaking to you. ஒரு அன்பான தகப்பனை போல உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, என் வார்த்தையை கவனி. அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், என் வார்த்தையை கவனின்றார். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். கவனி, உன் செவியை சாய். கிவ் அட்டென்ஷன், கவனி. ஃபோக்கஸ் மை வேர்ட், கிவ் அட்டென்ஷன் டு மை வேர்ட். உன் செவியை என் வார்த்தைக்கு நேரா சாய், வேற எதற்கும் நேராக சாய்க்காதன்றார். அவர் வார்த்தை எங்க இருக்கிறது? இதுதான் அவருடைய வார்த்தை. திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். இதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கு. சோ ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, கிவ் யுவர் அன்டிவைடட் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் மை வேர்ட். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த அட்டென்ஷன் கொடுக்கறது கஷ்டமா இருக்குல்ல. ஏன்னா என்ன ஆயிருது, நிறைய பேர் வந்து இப்போ நிறைய இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இது வந்து சயின்டிபிக்காவே சொல்றாங்க, இந்த ஷார்ட்ஸ். அதனால ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்கன்ற. இந்த ஷார்ட்ஸ், இந்த யூடியூப்ல இருக்கிற ஷார்ட்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து டைமும் வேஸ்ட் ஆகுது, அட்டென்ஷனும் போயிருது. அட்டென்ஷனும் போயிருதுன்னா என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு காரியத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உட்காந்து ஒரு செய்தியை கேட்க முடியல. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லி கேட்டிருக்காங்க, என்ன பிரதர் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பேசுறீங்களா பிரதர், என்ன பிரதர் ஒரு ஷார்ட்டா பேச மாட்டீங்களா? ஒரு 10 நிமிஷத்துல ஒன்றும் பேச முடியாதுங்க. ஹாய் ஹவர் யூ தான் சொல்ல முடியும். 10 நிமிஷம் என்ன பேசு, ஹாய் ஹவர் யூனே முடிஞ்சு போயிடும் 10 நிமிஷம். இயேசுவோட காலத்துல நீங்க இருந்திருக்கணும், 3 நாள் சோறு தண்ணி இல்லாம பிரசங்கம் பண்ணிருப்பாரு உங்களுக்கு. 1.5 மணி நேரம் செய்தி கேட்கறதுக்கே நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்குன்றாங்க. ஒரு சாப்டர் பைபிள் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. ஏன்னா இந்த அட்டென்ஷன் டெபிசிட் இந்த ஃபோக்கஸ் இல்ல, டிஸ்ட்ராக்ஷன். அதனாலதான் அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்காதீங்க, நல்லது இல்ல. அது நம்மளுடைய மைண்டையே வந்து மழுக பண்ணிரும். ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் வந்து இது பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கும் அதை வந்து நீங்க இது பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. யூடியூப்ல எஸ்பெஷலி யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. டசன்ட் ஹெல்ப் யூ. பாருங்க, பிசாசு வந்து மனுஷன் வந்து முன்னேறக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரீ தான், பட் இது உங்க டைம் வாங்கிடுது. உங்க டைம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த யூடியூப் இதெல்லாம் ஃப்ரீயா தானே இருக்கு பிரதர், இதுல என்ன இருக்கு? அது ஃப்ரீயே கிடையாது. உங்க டைம் தான் அதுக்கு கரன்சியே, உங்க டைம் தான் அதுக்கு மணியே. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் அதுல செலவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுக்கு காசு. நமக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா காசெல்லாம் நம்ம நேரம் ஃபுல்லா அவன் எடுத்துக்கிறான். அதனால அவன் அதை வச்சு அவன் காசு சம்பாதிச்சிடறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஒதுக்கிட்டு என்கிட்ட வா, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. ஃபோக்கஸ் ஆன் மை வேர்ட், கிவ் அட்டென்ஷன் டு மை வேர்ட். அட்டென்ஷன்னா உங்களுடைய சிந்தை, உங்களுடைய கண்கள் எல்லாமே அதை பார்க்கணும். உன் காதுகள்ல அந்த சத்தம் கேட்கணும், என் வார்த்தையின் சத்தம் கேட்கணும். அதான் அடுத்த வசனத்தை சொல்றாரு. 21 வாசிங்க சிஸ்டர், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. 21 வாசிங்க. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எப்படி அட்டென்ஷன் வைக்கணுமா? கண்களுக்கு முன்பதாக வைக்கணும். How do you give attention to the word of God? Keep it in front of your eyes. First thing, உங்க கண்களுக்கு எது உங்க கண்களுக்கு முன்பதாக இருக்குதோ அது வந்து உங்களுடைய சிந்தையை நிரப்பும். விஷுவல் இஸ் வெரி பவர்ஃபுல். ஹல்லேலூயா. விஷுவல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்.
அதனாலதான் எதை பார்க்கிறோம், எதை உங்க கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். கரெக்டா இல்லையாங்க? இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த இந்த விஷுவல் இதனால கெட்டு போயிருக்கிறாங்க. கெட்டு போயிருக்கிறாங்கன்னா தவறான வழியில போறாங்க. நிறைய பேர் இந்த விஷுவல் இதை பார்த்துட்டு நம்புறாங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து சினிமால வந்து ஒருத்தர் நடிக்கிறாரு, கெட்டவங்கள எல்லாம் போட்டு அடிக்கிறாரு, எல்லாரையும் காப்பாத்துறாருன்னு என்ன நினைக்கிறாங்க, அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சிருவாரு, அதனால நம்ம அவருக்கு ஓட்டு போட்டுருவோம். அவருக்கு ஓட்டு போட்டு அவர் என்ன பண்ணிடுவாரு, எல்லாரையும் முன்னேற்றிடுவாரு. புரியல பாருங்களேன், சினிமால தான் அவர் ஹீரோ. அவரு நிஜ வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யல அந்த மனுஷன். பாத்தீங்களா, விஷுவல் வந்து எப்படி ஏமாத்துது பாத்தீங்களா? எல்லாம் கும்பல் கும்பலா அவரு அவர் எல்லாத்தையும் கிழிச்சிருவாரு, அவர் எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. அவர் சினிமால தான், சினிமால சொன்னா டைலாக் பேசுவாரு. அவரு எழுதி கொடுத்தா டைலாக் பேசுவாரு. உடனே அவர் தான் வந்து நம்மளை காப்பாற்ற போறாரு. எப்படி காப்பாத்துவாரு அவரு? சினிமால காசு கொடுக்குறாங்க, அதனால எல்லாரையும் காப்பாத்துறாரு அவர் வந்து. கரெக்டா இல்லையா? பாத்தீங்களா விஷுவல் மீடியா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா? ஹவ் பவர்ஃபுல் விஷுவல் மீடியா இஸ். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வார்த்தைகளை அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. சோ வார்த்தைகளை உன் கண் முன்னாடி வைன்றார். கீப் த வேர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, டோன்ட் கீப் எனிதிங் எல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை உன் கண் முன்னாடி வை, வேற எதையும் வைக்காத. மத்ததை வச்சனா அது என்ன கொடுக்காது, ஜீவனை கொடுக்காது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் ஜீவனை கொடுக்கும். யோவான் 6ல சொல்றாருல, என்னுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. ஹல்லேலூயா. யோவான் 6ல அந்த வசனத்தை வாசிச்சிருவோம் வாங்க. பேதுரு வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன். அப்பப்ப ஏதாவது கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும் இயேசு விட்டு அவர் பிரிஞ்சு போவே இல்லை. இயேசு எப்படியாவது இயேசு கூடயே இருக்கணும், இயேசு கூடயே வாழணும்ன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார். அப்படிதான் நம்மளும் இருக்கணும். பலவீனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவரே நீர் தான் ஆண்டவர் எல்லாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படியாவது ஆண்டவர் உங்களை தூக்கிட்டு வந்துருவார் மேல. பேதுரு அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்போஸ்தலர்னா பேதுரு தான். ஏன்னா நிறைய நேரம் அவர் என் வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட பாக்குறேன். சில நேரம் தேவையில்லாத பேசி விட்டுருவாரு, பலவீனத்துல இருப்பாரு, இயேசுவே தெரியாதுன்றவாரு. சில நேரத்துல பாத்தீங்களா 3 தடவை மறுதளிப்பாரு. ஆனா இயேசு கிட்ட ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு, இயேசு கூட இருந்தா நம்ம நல்லா ஆயிடலாம், இயேசு நம்மள எப்படியாவது மேல கொண்டு வந்துருவாரு முன்னேற்றி அப்படின்ற ஒரு அறிவு இருக்கிற ஒரு மனுஷன், அறிவு இருக்கிற ஒரு அப்போஸ்தலர் பேதுரு. அதனாலதான் ஆண்டவர் தைரியமா பேதுரு எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டா இருக்கியா நீ வா அப்படின்னு கூப்பிடவே இல்லை. என்ன நம்பி வரியா, உன்னை நான் பாத்துக்கிறேன்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். நீ உனக்குள்ள 1000 பலவீனம் இருக்கலாம், ஆனா நீ என்ன நம்பி வரியா, உன்னை நான் பெரிய ஆளாக்கிறேன்ற. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு அதுதான் தேவை. அந்த ஒரு ஒரு சிறு பிள்ளையை போல ஒரு விசுவாசத்தை தான் அவர் தேடுறாரு பாருங்க. யோவான் 6ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீஷர்கள் இயேசு விட்டு போயிருவாங்க. யோவான் 6:60 இருந்து வாசிங்க சிஸ்டர், ரொம்ப அழகான வசனங்கள். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இருங்க, இருங்க. ஒரு கடினமான உபதேசம். என்ன உபதேசம்னா, இயேசு வந்து தான் தான் ஜீவ அப்பம், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் பிழைப்பான் அப்படின்னு பேசுறா. அது அவங்களுக்கு புரியாது, யூதர்களுக்கு புரியல. என்னது என்ன அவரை சாப்பிட சொல்றாரு, அவர் மாம்சத்தை சாப்பிட சொல்றாரு, அவர் ரத்தத்தை குடிக்க சொல்றாரு. கடினமான உபதேசம். அதாவது அவர் வந்து இந்த ராபோஜனத்தை பத்தி பேசுறாரு. அதாவது இஸ் டாக்கிங் அபௌட் தி ஹோலி கம்யூனியன். நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுக்க போறோம், எல்லாரும் நம்ம எடுக்க போறோம், தேவனுடைய பந்தியில பங்கேற்க போகிறோம். அதை பத்தி பேசுறாரு. அது புரியல எவனுக்கும். ஆமென். அவர் வார்த்தையை பத்தி பேசுறாரு. அவர் வார்த்தை தான் நமக்கு அப்பமாக இருக்கிறது. அதை பத்தி பேச அது புரியல. அதை கேட்டு நிறைய பேர் போயிருவாங்க. அநேக சீஷர்கள் அவர் நிறைய பேர் அவர் பின்தொடர்ந்தவங்க எல்லாம் போயிருவாங்க. அடுத்த வருஷம் 61 வாசிங்க. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. ஆவியாக இருக்கிறது என்றால் அது ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கிற ஒரு காரியம். அதான் ஆவியாக இருக்கு, ஸ்பிரிச்சுவல். எப்பொழுதுமே ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள் மாம்ச மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை விட பெரியது. Always the spiritual realm is greater than the natural realm. Hallelujah. Amen. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள் எப்பொழுதுமே நாம் பார்க்கிற மண்டலம் வந்து மாம்சம், நேச்சுரல் realm. அதை விட பெரியதுதான் ஆவிக்குரிய மண்டலம். சோ அவர் வார்த்தை வந்து எல்லாவற்றுக்கும் பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியாகவும் அது ஜீவனாகவும் இருக்கிறது. ஆமென். அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவர் விட்டு போயிருவாங்க. புரியுங்களா? இப்ப என்ன ஆகும்னா 66 வாசிங்க, திரும்ப 66 வாசிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார்.
சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆ, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஆ. ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் புரிஞ்சிருச்சுங்களா ஐயா? இது போதும். புரிஞ்சிருச்சுங்களா ஐயா? பேதுரு பெரிய ஆளா இருந்தாருன்ட்டு இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? பேதுரு பர்ஃபெக்டா இருந்ததுனால பெரிய ஆள் ஆகல. இயேசு தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இயேசு கிட்டதான் இயேசுவோட வார்த்தைகள் தான் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இயேசு தான் ஜீவனின் ஊற்றாக இருக்கிறார் என்பது புரிஞ்சிருச்சு அவருக்கு. பீட்டர் வாஸ் நாட் அ பர்ஃபெக்ட் அப்பாஸ்டல். நிறைய பலவீனங்கள் இருந்துச்சு அவருக்குள்ள. தேவையில்லாம ஏதாவது பேசுவாரு. இயேசு சொல்றதுக்கு இயேசு சொன்னா அவரு ஒரு ஐடியா கொடுப்பாரு. இயேசு சொல்லுவார்ல, நான் சிலுவைக்கு போறேன், பாடுபடணும் அப்படின்னு. இவர் அதெல்லாம் முடியாதாண்டவர், சிலுவைக்கெல்லாம் உங்களை அனுப்ப முடியாதாண்டவர், இவரு ஒரு ஐடியா கொடுப்பாரு. இயேசுக்கு ஐடியா கொடுத்தவர் தான் பேதுரு. சரிங்களா? ஆனாலும் ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை ஒரு பெரிய நம்பர் 1 டிசைபிளா வச்சிருந்தாரு. அவரை உண்மையிலதான் சபையை கட்டுவேன்னாருல, அப்படியே சொல்றாருல, உன் மேல நான் சபையை கட்ட போறேன். I'm going to build the church upon you. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாதுன்னாரு. The gates of Hades shall not overcome it. ஏனென்றால் பேதுரு இயேசுதான் மெய்யானவர், இயேசுதான் ஜீவனின் ஊற்றாக இருக்கிறார், இயேசுவிடத்துல தான் நித்திய ஜீவனின் வார்த்தைகள் இருக்குது, அவருடைய வார்த்தை தான் எல்லாமே அப்படின்றத புரிஞ்சு வச்சிருந்தார். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தேடி கொண்டிருக்கார். He is seeking for such people. Hallelujah. He is not looking for perfect people. He is looking for someone who will come to him and say, Lord, I will be with you no matter what. ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் உங்க கூட இருக்கிற ஆண்டவரே, நான் பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனா ஆண்டவரே நீங்க தான் கதி ஆண்டவரே போறீங்களா? உங்களை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கார். Hallelujah. ஆமென். நீங்க ஆண்டவர் இடத்துல போக போக உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் அவர் எடுத்துருவார். பேதுரு பலவீனத்தோட இருந்தார், ஆனா ஆண்டவர் அவர் எப்படி பயன்படுத்தினார் பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியான அவர் மேல வந்த பிறகு எப்படி ஆறாரு? சூப்பர் அப்பாசல். அவரை போற ஒரு அப்பாசலே கிடையாது. நடந்து போனா சுகம் நடக்குது. எல்லாரும் அவர் நிழல் போட்டு சுகமாகறாங்க. எலும்பி பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் ரசிக்கப்படுறான், 5000 பேர் ரசிக்கப்படுறான். ஆதி திருச்சபையில இருந்து அந்த சானிட்ரன், அந்த யூத மத தலைவர்களோட அந்த குழுவே அந்த கவுன்சிலே இவரை பார்த்து பயப்படுது. ஏன்? இயேசுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு போனாரு. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, என்னால இல்ல ஆண்டவரே, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. உங்களாலதான் ஆண்டவரே அப்படின்னு போனீங்கன்னா ஆண்டவர் உங்களை அருமையா எடுத்து யூஸ் பண்ணுவார். இப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கார். எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் சரி, இயேசுவின் இடத்துல போயிருங்க. நோ மேட்டர் ஹவு வீக் யூ ஆர் இன் திஸ் லைஃப். பெரிய பாவத்தில் இருக்க பிரதர், பரவாயில்ல, இயேசு கிட்ட போங்க. உங்களுக்கு தெரியாத பிரதர் என்ன பத்தி, நான் ரொம்ப ஒரு பலவீனமான பாண்டம், இயேசுவின் இடத்துல போங்க. அவர் உங்க பாவத்தை நீக்கி போடுவார். அவர் உங்க பலவீனத்தை மாற்றி போடுவார். He will restore you. அவர் உங்களை திரும்பவும் எழும்பி கட்டுவார். அவர் He will do it. அவர்கிட்ட கொடுத்துருங்க உங்க ஜீவனை, அவர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் வந்தார். அவர் ரத்தம் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்கும். His blood will do everything for you. உங்களுக்காக சகலத்தையும் அவர் ரத்தம் செய்யுங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட போயிருங்க. ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, நான் பெரிய பாவிதான். ஓடிருங்க அவர்கிட்ட. சகீவு ஏன் ரட்சிக்கப்பட்டாரு? சகீவு பாருங்க, பெரிய பாவி, ஊரே அவரை வெறுத்துச்சு, ஆனா இயேசு வேணும்னு ஓடினாரு, ரட்சிக்கப்பட்டாரு. எனக்கு இந்த இயேசுவை பார்க்கணும், எனக்கு இந்த இயேசு வேணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இதுல இருந்தார்ல, ஓடுறாரு, இயேசு பின்னாடியே போறாரு. போய் மரத்து மேலாம் ஏறி பாக்குறாரு, இயேசு பாக்குறாரு, இந்த மாதிரி மனுஷன் தான் எனக்கு வேணும், சகீவே அவன் வீட்டுக்கு வரன்றாரு. ஊரே அவரை பாவிந்து, இயேசு அவர் வீட்டுக்கு தான் போனார். சகீவோட வாழ்க்கை மாறிச்சு. இன்றைக்கு இந்த வீட்டுல ரட்சிப்பு உண்டாச்சுன்றார் இயேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் தேடி கொண்டிருக்கிறார். He is not looking for the perfect people. He is looking for someone who will come to him no matter what. என்னானாலும் பரவாயில்ல, நான் இந்த இயேசுட்ட போயிருவேன், பரவாயில்ல, நான் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுட்ட போயிருவேன். அவர் என்ன கழுவி சுத்திகரிப்பார். அவர் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தருவார். அவர் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அவர் எனக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்காருன்னு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்திடுவார். ஹல்லேலூயா. நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களை ஆண்டவர் எடுத்து ஆசீர்வதித்து அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு. This is Jesus. ஹல்லேலூயா. ஆமென். சோ வாங்க, திரும்ப வாங்க. சோ திரும்ப வந்துரும், அந்த நீதிமொழிகள் முடிச்சிரும். சோ நீதிமொழிகள் 4:21, உங்க கண்களை விட்டு அந்த வார்த்தைகள் விலகக்கூடாது. நீதிமொழிகள் 4:21, கண்களுக்கு முன்பதாக வார்த்தை இருக்கணும், விட்டு பிரியாது, அவைகள் உங்கள் இருதயத்துக்குள் காத்துக்கொள்ளும். சோ உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க வச்சுக்கிட்டே, நீங்க எதை நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்களோ அது உங்க இருதயத்துக்குள்ள போயிடும். Amen. Whatever you keep seeing and seeing and seeing will go into your heart. கவனிச்சு பாத்திருக்கீங்களா? கரெக்டா இல்லையா? எதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா இருதயத்துக்குள்ள போயிடும். தேவ வார்த்தையே நீங்க பார்த்து காலையில எழும்புனதுல இருந்து தேவ வார்த்தையை வாசிக்கிறீங்க, அதே பாக்குறீங்க, அப்படியே உங்களுக்கு இருதயத்துக்குள்ள போயிடும். எதை பாக்குறீங்களோ அது உள்ள போய் உட்காந்துக்கும்.
அப்பொழுது என்ன நடக்குமா? உங்க கண்களுக்கு முன்னாடி வைத்து உங்க இருதயத்துக்குள்ள வச்சு அதை உங்க செவியில கேட்டு எதை கேட்டு கொண்டிருக்கிறீங்களோ. சோ எப்படி உங்க இருதயத்தை நிரப்பணும்னா 2 வழி இருக்குது. ஒண்ணு வந்து உங்க காதுல அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோ காது கேட்கறதுக்கு என்ன பண்ணும்? நீங்க எடுத்த வார்த்தையை படிக்கும் பொழுது காது கேட்குது. ஸோ இவன் you read the word, your ears will start hearing the word. நீங்க தேவ வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பதான் வாசிக்கும் பொழுது எப்பவுமே இட் இஸ் குட் டு ரீட் இட் அலவுட். சத்தமா வாசிக்கிறது நல்லது. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டேன் அப்படின்றது சத்தமா நீங்க வாசிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க காதுகள் அதை கேட்க ஆரம்பிக்கும். ஸோ உங்க கண்கள் பார்க்குது, உங்க வாய்கள் அதை அதை அறிக்கை செய்கிறது, உங்க காதுகள் அதை கேட்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க இருதயம் வார்த்தையினாலே நிரப்பப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமே, அப்படியே நிரம்பிடும். நீங்க ட்ரை பண்ண பாருங்களேன். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போகிறார் அப்படின்றத வாசிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இருதயம் ஃபுல்லா நிரம்பிடும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு நிரம்பிடும். ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வசனம் வேலை செய்யும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறையும் இருக்காது. பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டீங்க, வசனத்தை பேச ஆரம்பிச்சிருங்க. வசனத்தை பேசுனீங்கன்னா பிரச்சனை மறைந்து போகும், மலைகள் எல்லாம் விலகி போகும். ஹalleluya. அற்புதங்கள் உண்டாகும். வசனத்தை பேச பேச அற்புதங்கள் உண்டாகும். ஏன்னா தேவ வசனத்துல தான் வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. The word of God carries power, it carries life. அதனாலதான் வசனத்தை பேசணும். இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை மேற்கொண்டார்? வசனத்தை பேசிதான். பிசாசு வந்து சோதிக்கிறாள், பட்னியா இருக்கிறீங்க, 40 நாள் பட்னியா இருக்கிற, அப்பத்த கல்ல அப்பமா மாத்து. இயேசு உடனே வசனத்தை பேசுறார். உபாகமம் 8ல இருந்து பேசுறார். மனுஷன் அப்பத்தினால பழைக்க மாட்டான், வார்த்தையினால பழைப்பான்றார். உடனே கூட்டிட்டு போய் ஒரு பெரிய உயரமான கோபுரத்துல கூட்டிட்டு போய் பிசாசு சொல்றான், ஏய் இதெல்லாம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ராஜ்யங்கள்லாம் என்ன நீ வந்து சேவித்தன்னா உனக்கு நான் கொடுத்துருவேன். இஃப் யூ வர்ஷிப் மீ ஐ வில் கிவ் யூ. உடனே இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நீ சேவிப்பாயாக. எதை பேசினாரு? வசனத்தை பேசினார். He spoke the word of God. அவருக்கு சோதனை வரும்பொழுது வசனத்தை தான் பேசுறாரு. ஹalleluya. அவர் ஒரு காரியத்தை உண்டாக்கணும்னாலும் வசனத்தை தான் பேசுறாரு. ஹalleluya. Whatever you want, speak the word. Whatever you want to overcome, speak the word. நீங்க எதை மேற்கொள்ள விரும்புறீங்களோ வசனத்தை பேசுங்க, மேற்கொண்டு விடுவீங்க. நீங்க எதை பார்க்க விரும்புறீங்களோ வசனத்தை பேசுங்க, அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சுகம் வேணுமா? வசனத்தை பேசுங்க. பிசாசை மேற்கொள்ளணுமா? வசனத்தை பேசுங்க. ஹalleluya. ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணுமா? வசனத்தை பேசுங்க. Thank you Jesus. அவைகளை, அதுதான் சொல்றாரு 4:22, அவைகள் உங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். ஹல்லேலூயா. சொன்னீங்க. வசனத்தை பார்க்க பார்க்க, அதை பேச பேச, அதை கேட்க கேட்ட உங்க இருதயம் நிரம்பிடும். அதுல your heart will be filled with it. ஹல்லேலூயா. உங்க இருதயம் நிரம்பிடும். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்களேன். இந்த 2 வசனத்தை 20, 21 ஃபாலோ பண்ணா என்ன நடக்குமா? வாசிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை எனக்கு ஜீவனா இருக்குது, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஜீவன்னா உங்க ஜீவனுக்கு தேவையான சகலத்தையும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும். உங்க ஜீவனுக்கு தேவையான சகலத்தையும் அது கொண்டு வருங்க. வாட் எவர் யூ நீட் ஃபார் யுவர் லைஃப், the word of God will bring it. The word of God will manifest it. The word of God will create it. உங்க ஜீவனுக்கு, உங்க வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை அதை உண்டாக்கும், அதை சிருஷ்டிக்கும். ஹalleluya. அது உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும் தேவனுடைய வார்த்தை. அவைகளை கண்டுபிடிக்கிறவன், தேவனுடைய வார்த்தை கண்டுபிடிக்கிறவனுக்கு அவைகள் ஜீவனாகும், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சரீரத்துக்கு மருந்தே தேவனுடைய வார்த்தை தான். சரீரத்துக்கு மருந்தே தேவனுடைய வார்த்தை தாங்க. நல்ல மருந்து. எந்த மருந்து போட்டாலும் உடம்பு சரியாகல, தேவனுடைய வார்த்தை தான் மருந்து உங்களுக்கு. ஏன்னா அநேக வியாதிகளுக்கு மருந்து வந்து கிடையாது, ஆனா நமக்கு ஒரு மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அது தேவனுடைய வார்த்தை. தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அதை எடுத்து கண்கள் முன்னாடி வச்சு வாயில பேசி காதுல கேட்டீங்கன்னா அந்த மருந்து வேலை செய்யாது. ஹalleluya. This is the best medicine in the world. ஹalleluya. அந்த நிறைய பேர் டாக்டர்ஸே இதை சொல்லி நான் கேட்டிருக்கேன். டாக்டர்ஸே இதை சொல்லி கேட்டிருக்கேன். தேவனோட வார்த்தையை போல வேற எதுவும் வேலை செய்யல, டாக்டர்ஸே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹalleluya. ஆமென். சோ இததான் நீங்க செய்யணும். ஒவ்வொரு நாளும் நீங்க இதை தான் செய்யணும். ஹalleluya. மற்றது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு திரும்ப வாசிங்க. நீதிமொழிகள் 4:20 இருந்து வாசிங்க. அதுக்கு நீங்க பண்ணுங்க. மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஹalleluya. வார்த்தையை
நீங்க கவனித்து உங்க செவியை சாய்த்து உங்க கண்களுக்கு முன்பதாக வைத்து உங்க இருதயத்தை வார்த்தையினால நிரப்பும் பொழுது என்ன உண்டாகுது? உங்களுக்கு ஜீவன் உண்டாகுது, உங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகுது. ஆமென். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கேற்க போகிறோம். we are going to take part in the Lord's table. பாஸ்டர் ஆண்டனி பியோ நம்ம கர்த்தருடைய பந்தியில நம்ம வழி நடத்த போறாங்க. Thank you Jesus. எல்லாரும் நீங்க ஆயத்தமாயிருங்க. அதுக்கு முன்பதாக நம்ம கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இதை யூஸ் பண்ணி நீங்க காணிக்கைகளை கொடுக்கலாம். சோ காணிக்கை கொடுப்பது என்பது கர்த்தரை கனம் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ணி கொடுக்கிற ஒரு காரியம். காணிக்கை கொடுப்பது என்பது விசுவாசத்துல கொடுக்கிற ஒரு காரியம். இட் இஸ் an act of faith. அது ஒரு விசுவாச காரியமாக இருக்கிறது. காணிக்கை கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் உலகமெங்கும் செல்வதற்கான வழிகளை உண்டாக்குகிறது. Hallelujah. So when you are giving, you are honoring God, you are honoring the word of God. It is an act of faith. And when you give, you enable the word of God to be spread across the world. Amen. ஸோ கொடுக்கறதுக்கான வழிகள் உங்க முன்பதாக இருக்கு. ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமா கொடுக்கலாம். யூபிஐ மொபைல் நம்பர் உங்க முன்பதாக இருக்கு 9884160264. இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்க முன்பதாக இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். நேம் கிரண் பால் சேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சத்தம். ஆமென். ஸோ உங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூர்ணமாக நிரம்பி இருக்கும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ஆலைகள்ல புதிய திராட்சரசம் புரண்டோடும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைவுகளும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுக்குள் அதை சந்திப்பார் என்று பிலிப்பியர் 4:19 படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க காணிக்கை அனுப்பின பிறகு என்னுடைய நம்பர் 9884160264 ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்க அனுப்புனதை நான் செக் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு பதில் மெசேஜ், அக்னாலஜ் மெசேஜ் அனுப்பி விடுவேன். ஆமென். God bless you.